வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அதிமுக கூட்டணியில் மீண்டும் தேமுதிகவா? சிவராத்திரி பூஜையில் முடிந்தது பேச்சுவார்த்தை. அந்நியாருக்கு துணை முதலமைச்சர் பதவியாம். வாங்க வீடியோவை முன்பாக்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு முக்கியமான தேர்தலாக பார்க்கப்பட்டு வருகிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 மாத காலம் மட்டுமே இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக செயல்பட்டு வருகிறதாம். அந்த வகையில்தான் அதாவது கோவை நடைபெற்ற இந்த மகா சிவராத்திரி விழாவில் தேமுதிகவின் பிரேமலதா விஜயகாந்துக்கும் அதிமுகவின் எஸ்பி வேலுமணியும் இரு கட்சிகளுக்கும் இடையே இந்த காணப்படும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது ஒரு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறதா? அதாவது தமிழக அரசியலிலே களம் நாடாளுமன்ற தேர்தலை நோக்கி சூடுபிடித்த நிலையில் கோவையில் நடைபெற்ற இந்த மகா சிவராத்திரி விழாவில் ஒரு முக்கிய அரசியல் திருப்பத்திற்கான மையப்புள்ளியாகவும் மாறியிருக்கிறதா? அதாவது ஈசா மையத்தில் நடைபெற்று வர இந்த விழாவில் தேமுதிகவின் பேச்சாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கலந்து கொண்டுள்ளார். அவருடன் அதிமுகவின் முக்கிய புள்ளியான எஸ்பி வேலுமணி இணைந்து சத்குருவை சந்தித்ததும் இரு கட்சிகளுக்கும் இடையே ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை இறுதிக்கட்டத்தை எட்டிய நிலையில்தான் இதை உறுதிப்படுத்தும் வகையில்தான் இந்த அமைப்பு உருவானது என்றே கூறலாமா? அதாவது கடந்த சில வாரங்களாகவே தேமுதிக இடையே திரைமறைவு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வந்த நிலையில்தான் இந்த சந்திப்பு என்பது அதற்கு ஒரு வடிவம் கொடுத்துள்ளதாக கருதப்படுகிறதா? தேமுதிக தரப்பில் முடிவெடுக்கப்பட்டுள்ள கோரிக்கைகள் எல்லாம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் விவாதத்தை எல்லாம் கிளப்பி இருக்கிறதா? மறைந்த முதல்வர் ஜெயலலிதா காலத்தில் வழங்கப்பட்ட போது தங்களுக்கு போதுமான எண்ணிக்கையிலான தொகுதிகளை ஒதுக்க வேண்டுமென தேமுதிக வலியுறுத்தி வந்தது. ஒருவேளை தொகுதிகள் எண்ணிக்கை என்பது குறைந்தால் அதற்கு ஈடாக வருங்கால கூட்டணியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு கண்டிப்பாக துணை முதல்வர் பதவி கண்டிப்பாக வழங்க வேண்டும் என்றும் ஒரு அதிரடி நிபந்தனை விதிக்கப்பட்டதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறதா? இதனைத் தொடர்ந்துதான் அதாவது இந்த முடிவையெல்லாம் நோக்கி நகர்வு சத்குருவான சந்திப்பின் போது ஆன்மீக விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு அரசியல் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதாவது எஸ்பி வேலுமணி முன்னிலையில் இந்த நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை என்பது அதிமுக தலைமை தேமுதிகவின் கோரிக்கைகளை மேலிடத்தில் கொண்டு சென்று ஒரு சுகசமான முடிவு கண்டிப்பாக எட்ட முனைப்பு காட்டி வரும் நிலையில் பார்க்கப்படுகிறதா? கேப்டன் விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு தேமுதிக சந்திக்கும் முதல் தேர்தல் என்பதால் கண்டிப்பாக இம்முறை தேமுதிகவானது வாழ்வா சாவா என்ற போராட்டத்தான் கண்டிப்பாக இந்த தேர்தலானது அவர்களுக்கு அமையும் என்று அரசியல் வியூகம் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் அக்கட்சியின் பேச்சாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் யாருடன் கூட்டு என்பதை கண்டிப்பாக விரைவில் அறிவிக்கக்கூடும் சூழல் உருவாகக்கூடும் என்பதுதான் பார்க்கப்பட்டு வருகிறதா? அதாவது இவர்கள் கேட்கும் இரட்டை இலக்க தொகுதிகளை யார் தருகிறார்களோ அவர்கள்தான் கண்டிப்பாக தனது கூட்டணி இருக்கும் என்பதை தேமுதிகவின் பேச்சாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் உறுதிபட தெரிவித்திருக்கிறார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.